ஈரோடு மாவட்டம் தவிட்டுப்பாளையம் அடுத்த வெள்ளையம்பாளையம் மேட்டில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் சலவை மற்றும் சவர தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் முறையாக அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா பிரித்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், அந்தியூர் வட்டாட்சியர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு சவர தொழிலாளர்கள் மற்றும் சலவை தொழிலாளர்கள் பலமுறை மனு அளித்தனர். இதற்கான மேல் நடவடிக்கை எதுவும் இல்லாததால் சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர் பச்சையப்பன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி வெள்ளையம்பாளையம் மேட்டில் உள்ள வீட்டுமனை ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒன்று திரண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தாலுகா அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். ஆனால் அங்கிருந்து வர மறுத்து அந்தியூர் வட்டாட்சியர் இப்பகுதிக்கு வர வேண்டும் என கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக தெற்கு பகுதி செயலாளர் சுனில்குமார் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பவள விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு திமுகவினரின் வீட்டிலும் கொடியேற்ற வேண்டும், பழைய முறைப்படி சரியாக செயல்படாத வாக்குச்சாவடி முகவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க வேண்டும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி வரை இருக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். அகில இந்திய தலைவர் சாதத்துக்கு வந்தவர் ஸ்டாலின் எடுத்தவுடனே அவரெல்லாம் விட்டார். பீகாரில் ஒரு தோழமை கட்சி கூட்டங்கள், அதுக்கு முதல்ல இவரெல்லாம் தலைவராக போறார். நான் போகும்போது சொல்லியாச்சேன், தம்பி முதல்ல அப்பாவுக்கே இல்லாத அளவுக்கு தப்பு கூப்பிட்டுருக்காங்க. யாருக்கிட்ட எந்த வாய்ப்பு நீ அமைதியாக பார்த்து அவர்களுக்கு அவன் இருக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க நாட்டில் அவர் சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இல்லையே இருந்தாலும் அந்த அமெரிக்க நாட்டில் அவர் போன ஊர்களெல்லாம் நான் பலமுறை போனேன். அந்த ஊர்களெல்லாம் அவர் பவனி வருவதை பார்த்து கலைஞர் இல்லையே என்ற இயக்கம் என்னை பிடித்து தாக்கியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் வசந்தா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன், தேவாரம் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன்ஸ் மற்றும் வீர் விவேகா நமோ அகாடமி ஆகியவை இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் இணைந்து இந்திய ஜூடோ கூட்டமைப்பின் ஆதரவுடன் 4வது தென்மண்டல மகளிர் கேலோ இந்தியா பிரீமியம் லீகை தொடங்கியுள்ளது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் 12 வயது முதல் 21 வயதிற்கு மேல் வரையில் உள்ள 800 மாணவிகள் 23 முதல் 57 கிலோ வரையிலான எடை பிரிவுகளில் 1500 போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்திய விளையாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட்ட இந்த நோபல் மகளிர் பிரீமியம் லீக் தொடக்க விழாவில் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவர் ஐசரி கணேஷ், ரஞ்சனி மணியன், பிரசாந்த் திவாரி, புகழ்பெற்ற ஜூடோ பயிற்சியாளருமான டோனிலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் எதிரே புதிதாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிதியில் இருந்து சுமார் 20 கோடி ரூபாயை தமிழக அரசு தென்னக ரயில்வேக்கு வழங்கியிருந்தது. நீண்ட நாட்களாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் பணி துவங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக ரயில் நிலைய நடைமேடைகள், மழைநீர் வடிகால் வசதி, ரயில் நிலைய சுற்றுச்சுவர் ஆகியவற்றை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் வரும் ஜனவரி 2025ஆம் ஆண்டு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறைக்கு புதிய நிர்வாகிகள் நியமிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ஜூபைர் அகமது தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நடத்தவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து தவறு காண்பதில் எதுவும் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக மதுவிலக்கிற்கு ஆதரவு அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் பகுதியில் இருந்து மறைகுண்டு பகுதிக்கு செல்லும் மறைகுண்டு முத்துரங்கபுரம் இடையிலான சாலையில் பயன்பாடு இல்லாமல் இருந்த புதர் மண்டி காணப்பட்டிருக்கும் விவசாய கிணற்றில் பெண்ணின் உடல் கிடப்பதாக கண்டமனூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆண்டிப்பட்டி தீயணைப்புத்துறை உதவியோடு உடலை மீட்டு பார்த்தபோது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண் வாய் மற்றும் உடல் பகுதியில் கயிற்றால் கட்டப்பட்டு கிணற்றில் தூக்கி வீசப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பெண்ணின் மர்ம மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகியோர் லேகியம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இவர்களுக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் நாகராஜ் கிரிஜா தம்பதியினருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு உள்ளது. இதில் நாகராஜிற்கு ஏற்கனவே புதையல் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆர்வம் இருந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தாங்கள் பல்வேறு இடங்களில் புதையல் இருப்பதை கண்டறிந்து எடுத்துள்ளதாக ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் கூறியுள்ளனர். இதை நம்பி தனக்கு புதையல் எடுத்து தரக்கூறி நாகராஜ் இவர்கள் இருவரிடமும் பல லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சென்றதை அடுத்து நாகராஜ் அவர்களிடம் தொடர்பு கொண்டு புதையல் தொடர்பாகவும் கொடுத்த பணத்தை திரும்பி தருமாறும் கேட்டதற்கும் அவர்கள் சரிவர பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த நாகராஜ் கொடுத்த பணத்தை வசூல் செய்யும் நோக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய 2 பேரையும் ஓசூருக்கு மீண்டும் வருமாறும் தாங்கள் மேலும் பணம் கொடுப்பதாகவும் கூறி வரவழைத்துள்ளனர். இதை நம்பி ஓசூர் வந்த 2 பேரையும் நாகராஜ் தனது கூட்டாளிகள் 5 பேருடன் சேர்ந்து கடத்தி தேன்கானி கோட்டை அருகே உள்ள தெப்பக்குழி பகுதியில் வைத்து சித்திரவதை செய்து துன்புறுத்தி பணத்தை திரும்பித் தர வேண்டும் என வற்புறுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஓசூர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கடத்தலில் ஈடுபட்ட நாகராஜ், ராஜா, முபாரக் பாஷா, பாண்டியன், மௌசின் மற்றும் ரிஸ்வான் ஆகிய 6 பேர் உட்பட புதையல் மோசடி செய்து பணம் பறித்த ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாடலூர் பகுதியில் நகராட்சி அலுவலகத்திற்கு அருகே திருவாரூரிலிருந்து மன்னார்குடி செல்லும் பிரதான சாலையில் உள்ள பேருந்து நிலையம் பயன்பாடின்றி சேதமடைந்து புதர் மண்டி கிடைந்தது. மேலும் இந்த கட்டடம் மக்கள் பயன்பாட்டில் இல்லாததால் இரவு நேரங்களில் முழுக்க சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்த பேருந்து நிலையம் மாறியிருப்பதாக கூறிய பொதுமக்கள் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் 1,44 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து புதிய பேருந்து நிலையம் வந்து சென்ற பேருந்து பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் தரைக்கடை தள்ளுவண்டி மற்றும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தரைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2014ஆம் ஆண்டு சாலையோர வியாபாரிகளின் பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமாக சாலையோர வியாபாரிகளை கடை நடத்தும் இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துவதை கைவிட வேண்டும், தரைக்கடை தள்ளுவண்டி வியாபாரிகள் கடை நடத்தும் இடத்தில் வைத்து போட்டோ எடுத்து அதனை வியாபாரிகளுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் செல்வி, சுரேஷ், அப்துல்லா, ரத்தினம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையை பொறுத்தவரையில் மாநகராட்சியில் 8000க்கும் மேற்பட்டவர்கள் தரக்கடை வியாபாரிகள் பிழைப்பு நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். இப்போ அடையாள அட்டை வழங்கியிருக்காங்கன்னு சொன்னால் தரைக்கடை நடத்துகிற இடத்த விட்டு தனியாக ஃபோட்டோ எடுத்து அடையாள அட்டை வழங்குறாங்க. தரைக்கடை நடத்தக்கூடிய இடத்திலேயே ஃபோட்டோ எடுத்து அடையாள அட்டை வழங்குவது என்பது உண்மையான தரக்கடை வியாபாரிகளை அடையாளம் காட்டும். எனவே அந்த வகையில் கடை நடத்தக்கூடிய இடத்துல ஃபோட்டோ எடுத்து அடையாள அட்டை வழங்கணும்.
அதே மாதிரி கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக பிரதம மந்திரி ஸ்வாநிதியின் கீழே 10,000 கடன், அது 1,500 ரூபா மானியம். அந்த கடன் விண்ணப்பத்தை உண்மையான தரைக்கடை வியாபாரிகளுக்கு கொடுக்காமல் வார்டு கவுன்சிலர்கள் மூலமாக 200 என்று பிரிக்கப்பட்டு அந்த வார்டு கவுன்சிலர்கள் தரைக்கடை வியாபாரிகள் அல்லாத அவர்களுக்கு வேண்டிய அவருடைய நண்பர்கள், அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த லோனை கொடுத்துருக்காங்க. தற்போது நாங்கள் கேட்குறோன்னா மேற்கொண்டு அடுத்த கட்ட லோன் கொடுக்கறதையாவது உண்மையான வியாபாரிகளுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு லோன் கொடுத்தவர்கள் பட்டியலிலேயே அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான முயற்சியை திருச்சி மாநகராட்சி ஏற்படுத்தி வருவதாக அறிகிறோம். அப்படி ஏற்பட்டால் தரைக்கடை வியாபாரிகள் அல்லாதவர்கள் தரைக்கடை நடத்துவதாக அடையாள அட்டை பெற்று அவர்களும் வாக்காளராகி வெண்டிங் கமிட்டி உட்பட தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சேலம் செல்லும் ரயில்வே மேம்பாலம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இளைஞர் ஒருவர் சேலம் செல்லும் ரயில்வே மேம்பாலத்தில் ராசிபுரத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் படுத்தபடியே சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபடும் நபர்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆடுகளூர் கேட் பகுதியில் திருவள்ளுவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், எம்ஃபில், PhD பயின்றவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், புதிய கல்விக் கொள்கையினை திரும்பப் பெற வேண்டும் எனவும், இணை பேராசிரியர் வகுத்துள்ள பணி மேம்பாட்டு பெறுவதற்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளூர் ஊராட்சி கும்முப்பட்டையில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதீஸ்வரன், துணைத் தலைவர் நாகராஜன், கழக நிர்வாகிகள் ராஜேந்திரன், கண்ணன், ரெங்கராஜ், ரவி, ரெங்கசாமி, செல்லையா, அசோக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொரப்பாக்கம், எலப்பாக்கம், ஒரத்தி, தொழுப்பேடு ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் தம்பு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட நிர்வாகிகள் பொன்மலர் சிவகுமார், கருணாகரன், மணி, இளங்கோ, ஒன்றிய கவுன்சிலர் பார்த்தசாரதி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆதிலட்சுமி கோவிந்தராஜ், சாவித்ரி சங்கர், வசந்தி கங்காதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பம் போட்டிகள் நடைபெறும் என விளையாட்டுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொள்ள மாவட்டம் முழுவதும் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அப்போது வீர வீராங்கனைகள் தேர்வு செய்தபோது எடை குறைவாக இருப்பதாக கூறி மாணவ மாணவிகளை அதிகாரிகள் தகுதி இழப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போட்டிகள் நிறுத்தப்பட்டு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் கண்ணன் மற்றும் KK நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் 40 கிலோவுக்கு கீழ் இருந்தாலும் அவர்களை விளையாட்டிற்கு அனுமதிக்கலாம் என்ற உத்தரவை விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பிறப்பித்தனர். இதையடுத்து சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அமைந்துள்ள திருக்கோகர்ணம் பகுதியில் உள்ள ஐயனார் திடலில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருணா, மாவட்ட வேளாண் பொறியாளர் குமார கணேஷ், உதவி பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் விவசாயிகளும் பங்கேற்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் காட்டு பகுதியில் தனியாக உள்ள குடோன் ஒன்றில் இருந்து ரேஷன் அரிசி வாகனங்கள் மூலம் கடத்தப்படுவதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ராஜீவ் நகர் பகுதியில் உள்ள சந்தேகப்படும் பணியான குடோனில் லோடு ஏற்றி தயார் நிலையில் நின்று கொண்டிருந்த வாகனத்தை சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். அந்த வாகனத்தில் தலா 50 கிலோ எடை வீதம் 40 மூட்டைகளில் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 டன் ரேஷன் அரிசியும் வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கோவில்பட்டி ஊரணி தெருவை சேர்ந்த முத்துமாரியப்பன் சிவசங்கர் ஆகிய இருவரை கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் இருந்து குறைந்த விலைக்கு அரிசி வாங்கி ஆந்திராவுக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.